ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த நேந்திரப்பழம் வச்சு தான் ஒரு நேந்திரப்பழ பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு மைதா, அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சர்க்கரை, உப்பு தேவை. நம்ம வந்து பழத்தை உரித்து எடுத்துக்கணும். இப்போது வந்து பழத்தை கட் பண்ணி இந்த பாருங்கள், இந்த ஷேப்புக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் மைதா, அது கூட வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் சர்க்கரை 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், போட்டு எல்லாம் நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவன் ஆகிடும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கினே வரணும். நல்லா கலந்துக்கணும், கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்தாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த கட் பண்ண வச்ச நேந்திர பழத்தை நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி, அதில் இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா க்ளீனாக ஃபுல்லாக டிப் ஆகணும். அந்த பழத்தில் டிப் பண்ணி எடுத்து போட்டுடணும். ஒரு பழமாக நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள், இப்போது கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சிம்லே வச்சு போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போது மெதுவாக நம்ம திருப்பி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கணும் மெதுவாக. நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகணும் எல்லாமே அதில். இது பாருங்கள், கலரு சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌன். நல்லா இது வந்து கேரளா டிஷ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி, இது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நல்லா ஈவனாக கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போது நம்ம செகண்ட் பேட்ச் போட்டுருக்கலாம், அதுவும் எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது இந்த நேந்திரப்பழம் பஜ்ஜி. இது கேரளா ஸ்பெஷல், கேரளா டிஷ். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு பஜ்ஜி, ஒரு ஈஸியான ரெசிபி கூட இது.